வணக்கம் தோழர்களே. நாளைக்கு மாலையில மதுரையில என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டிற்கு முகப்பு வளையத்துல பெரியாருடைய படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சு மக்களை ஏமாற்றுவதற்கு பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது தோழர்களே? பாஜகவுக்கு கொஞ்சமே கூச்சமே இருக்காது. ஓட்டு வாங்குறதுக்காக யாருக்காலையும் விழுவாங்க, ஓட்டு வேணும்ன்றதுக்காக யாரையும் தூக்கி எறிவாங்க, ஓட்டு வேணும்ன்றதுக்காக யாரையும் கொண்டாடுவார்கள். இப்படி எந்த விதமான அடிப்படை அரசியலும் இல்லாம அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்பதை மட்டுமே அரசியலாக கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் RSS, பிஜேபி, சங்கப்பரிவார் கும்பல். மதுரையில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு என்ன தலைப்பு தெரியுங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாநாடா. இது எந்த ஊர்லங்க நடக்கும்? தமிழ்நாட்டுல வந்தா ஒன்னு திமுகவினுடைய கூட்டணி தான். காங்கிரஸே வந்தாலும் திமுக கூட்டணி தான். அது கம்யூனிஸ்டுகள் தேசிய கட்சி தான் வந்தாலும் திமுக கூட்டணி தான். இங்கே அதே போல பாஜக தேசிய கட்சியா இருக்கட்டும், அதிமுக கூட்டணி தானே அது. ஆனா என்ன மாதிரி மாநாட்டு மேடை அமைக்கிறாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு. பத்திரிகைகள் அப்படிதான் எழுதுறாங்க. அடிப்படையான சுயமரியாதையை அண்ணன் எடப்பாடி அவர்கள் விட்டுக் கொடுக்கிறார். இது நாகரிகமே இல்லாத பிழைப்புவாத அரசியல். அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அதிமுக பாஜக கூட்டணியால அதிமுக காரங்க பயந்து போயிருக்கிறாங்க. எங்க நமக்கு ஓட்டு இல்லாம போயிருமோ, பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் ஓட்டு இல்லைன்னு பலமுறை அவங்களே பேசிட்டாங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லிட்டாங்க, நான் எத்தனை முறை ஜெயிச்சவன் இந்த தொகுதியில, ஆனா இப்ப பாருங்க தோத்து இருக்கீங்க. மக்கள் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க, என்ன ஜெயிக்க வச்ச மக்கள் வேண்டான்னு இருக்காங்க. காரணம் பாஜகவோடு நாங்கள் வைத்த கூட்டணி. வெளிப்படையாவே பத்திரிகையாளர் சந்திப்புல ஜெயக்குமார் அண்ணா சொன்னாங்க. அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாரு? போன வாரம் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தொகுப்பு ஊதிய பேராசிரியர்களை சந்திக்கிறார். அங்க சந்திச்சுட்டு வரும்போது ஓட்டு கேட்கிறாரு. எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. அப்படி கேட்டா பரவாயில்லையே, பாஜக கூட இருக்கணுன்றதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க, மத்தவங்கள்டையும் சொல்லி ஓட்டு போடாம இருக்க வச்சிடாதீங்க, பார்த்து போட்டு விடுங்கம்மா அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார். அதுக்கு அடுத்து நேத்து மேடையில எடப்பாடியார் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவோடு நம்ம வச்சிருக்கிற கூட்டணி, இந்த கூட்டணி இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தலுக்கு அப்புறம் அவரவர் வேலையை நாங்க பாத்துக்குவோம். இது தேர்தலுக்கான கூட்டணி, அதனால நீங்க பயப்படாதீங்க. இப்ப என்ன அர்த்தம்? பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதால் கட்சி தன் செல்வாக்கை இழக்கிறது, பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதால் கட்சி தன் பலத்தை இழக்கிறது, பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் அதிமுக மக்கள் மன்றத்தில் எடுபடாத கட்சியா போச்சு, பாஜகவோடு கூட்டணி வச்சு தன் வாக்கு வங்கி சதவீதத்தை இழந்திருக்கு. 2016 42% இருந்த வாக்கு வங்கி இப்ப வெறும் 15% குறைஞ்சிருக்கு எடப்பாடியாருடைய பீரியட்ல. புரியுதுங்களா? இதுக்கு பெரிய காரணம் யாரா இருக்கிறாங்கன்னா பாஜக கும்பல். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பாஜகவுடைய வேலையே கூட்டணியா ஒரு கட்சியோட சேர்ந்து அந்த கட்சியை காலி செய்து, அந்த கட்சியை முடிச்சிட்டு, அந்த கட்சியை அழிச்சிட்டு, அதுக்கப்புறம் தங்களை அதன் மீது நின்று வளப்படுத்துவாங்க, தங்களை வளர்த்து கொள்ளுவார்கள். அதுதான் நம்ம இந்தியா முழுவதும் பார்த்திருக்கோம். பல வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்கும் நம்புறேன். அப்படிதான் பீகார்ல வளர்ந்தாங்க, அப்படிதான் உத்தரப்பிரதேசத்துல வளர்ந்தாங்க, அப்படிதான் மகாராஷ்டிரால வளர்ந்தாங்க, அப்படிதான் எல்லா ஏரியாலையும் வளர்றாங்க. அவங்களுடைய அஜெண்டாவே அதான், அவங்க உத்தியே அதான், கூட்டணி கட்சிகளை காலி செய்து மேல ஏறுறது. பஞ்சாப்ல சிரோன்மணி அகாலித்தல் காலி பண்ணி இன்னைக்கு ஒரு சீட்டு வர முடியல. மகாராஷ்டிரா நம்ம அம்மா மாயாவதி ஒரு சீட்டு கூட வர முடியலங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க. இப்படி ஆட்சி செய்த பல கட்சிகளை காவு வாங்கியது பாஜக. அந்த பயம் அதிமுகவுக்கு தெரியுது, ஆனா வழி இல்லாம திரும்ப திரும்ப அவங்க கூட்டணி வைக்கிறேன். நான் கேட்கிறேன், முதல்ல ஒரு விஷயத்த பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சாட்சிக்காரன் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க, சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம், சண்டை முடிஞ்சிடும். சாட்சி சொல்றவன் பக்கத்து வீட்டுக்கார எதுக்குன்ற உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைய யாராவது வெறுப்பா பேசுறாங்க, வெளியே போன்னு நினைக்கிறாங்கன்னா கூட்டி பிடிச்சு அவங்கள உட்கார வச்சு சரி செஞ்சிருக்கலாம். அதான் நல்ல தலைமைக்கு அழகு. ஆனா எடப்பாடியார் அப்படி பண்ணல. அதனால கட்சி பல துண்டுகளா உடைஞ்சு பலவீனம் அடைஞ்சு அடையாளமற்று போனது. அதனுடைய விளைவுதான் இப்ப நான் சொல்ல போற தகவலும். இப்ப மதுரையில மாநாடு நடத்துறாங்க. அது என்டிஏ மாநாடா, என்டிஏவினுடைய மக்கள் சந்திப்பா, என்டிஏவினுடைய கூட்டணி சந்திப்பான். யார் கூட்டணியை யார் பேர் போட்டுக்கிறது? இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையில இந்த கோவம் அதிமுகவுக்கு வரணும்.
நமக்கு வருது. அதிமுக தலைவர்கள் கோவப்படணுங்க. அதிமுக கூட்டணி பிராக்கெட்ல வேணா என்டிஏன்னு போட்டுக்கோ. ஆனா இங்க என்ன நடக்குது? அப்படியே தலைகீழாக தேசிய ஜனநாயக கூட்டணின்னு மேடையில் எழுதி வச்சு ஒரு மாநாடு. அதுக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கையை கட்டி நிக்கிறாரு நம்ம அண்ணன். இதுல இன்னைக்கு ராத்திரி, நாளைக்கு மாநாடு, இன்னைக்கு ராத்திரி சென்னை விமான நிலையத்துல பிரைம் மினிஸ்டரை போய் சந்திக்க போறாங்க. சந்திச்சுட்டு என்ன பேசுவாங்கன்னு தெரியல. பாஜக காரர்கள் கூட்டாட்சியை விட மாட்டாங்க. நாங்க இங்க வந்து எல்லாரும் அமைச்சராயிருவோம், அவங்க அமைச்சராவாங்களாம். இதுங்கெல்லாம் அமைச்சராகிற அளவுக்கு தமிழ்நாட்டுல அரசியல் சீரழி இல்லைங்க, ஞாபகம் வச்சுக்கணும் பாஜக கும்பல். அப்ப இவங்கெல்லாம் அமைச்சராகணுமா? ஏன் நாளைக்கு இவர் கூட அமைச்சராவாரு, இவர் கூட மேடையில உட்கார்ந்துட்டு தங்கள் கனவெல்லாம் கொட்டிட்டு இருக்கு பாஜக கும்பல். ஆனா அண்ணன் எடப்பாடியாரு ரொம்ப கவலையோட சொல்றாரு, இங்க கூட்டாட்சி கிடையாது, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதுல நாங்களும் தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு மாநில கட்சி, தலைமை இருக்கிற மாநில கட்சியினுடைய பேச்ச ஒரு டப்பாவா வந்து சேர்ற ஒரு கட்சி கண்டுக்கவே இல்லை. அதை பத்தி எதுவுமே யோசிக்கல, திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா கையை கட்டி நிக்கிற இடத்துல அதிமுக இருக்கு. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் இருக்கட்டுங்க. இவங்க மாநாடு நடத்துறாங்கல்ல, அந்த மாநாடு மதுரையில் நடத்தப்படுறதுக்கு ஒரு உள்ளடி காரணம் இருக்கு. அங்க முருகனை வைத்து ஏராளமான மத அடிப்படைவாத விஷயங்கள் செய்யப்பட்டது. மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் மதுரை மக்கள் முறியடித்தார்கள். அங்க இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் முறியடித்தார்கள். இன்னைக்கு அங்கேயே போய் ஒரு மாநாடு நடத்துறாரு. அங்கேயே போய் நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு முருகனை தரிசிக்க மோடி போறாராம். பா என்ன அக்கறை! இதே மதுரை மாவட்டத்துக்குள்ள டங்ஸ்டன் கொண்டு வருவாங்க. டங்ஸ்டன் கொண்டு வந்து அங்க சுரங்கம் தோண்டுவாங்க. பணக்காரன் நல்லா இருப்பான், நாங்க விவசாய நிலத்தை இழந்துட்டு கிடக்கணும். கடைசியில் அங்க இருக்க இடதுசாரி கட்சிகளும் மக்களும் சேர்ந்து கடுமையான போராட்டத்தை தொடங்கி நடத்தவும் எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து அடிச்சு விரட்டணும். நடந்ததா? இப்போ மதுரைக்கு பக்கத்திலே பழனி மலையவே ஓட்டு போட போறாங்க. மாலிப்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிமம் அங்க இருக்கான். அதை எடுக்க போறாங்களாம். 1,00,000 ஏக்கரை கையகப்படுத்த போறாங்க. பழனி மலையவே தோண்ட போறாங்க. இவர் நாளைக்கு போய் முருகனை கும்பிட போறாரு. ஏன் பழனியில இருக்கிறது முருகன் தானே? பழனி மலையை ஓட்ட போட்டு நீங்க காலி பண்ணுவீங்க, திருப்பரங்குன்ற மலையை வச்சு நீங்க அரசியல் செய்வீங்க. என்னங்க அரசியல்? இத கேட்க மாட்டாங்க அதிமுக. கடைசியில என்னாச்சுன்னா மாநாடு நடத்துறாங்க. அதிமுக ஆசைப்படுது பெரியாரையும் அண்ணாவையும் 2 பக்கத்துல வைக்கணும், அவங்க எங்க கொள்கை தலைவர்கள். அதான உண்மையும் கூட. பெரியார் தானே எல்லாத்துக்கும் திராவிட இயக்கத்தின் வழிகாட்டி. அதுக்கு முன்னாடி திராவிடம் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தி கட்சி கட்டி, அரசியலை கட்டி, சமூகத்திற்கான போராட்டத்தை கட்டி எழுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஐயா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர்கள் போன்றவர்கள்லாம். இன்னும் நிறைய பட்டியலின தலைவர்கள் இருக்கிறாங்க, பட்டியல் இனத்தில் பிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் திராவிடம் என்ற சொல்ல தூக்கி நிப்பாட்டினாங்க. பாதிரியார்கள் திராவிடம் என்கிற சொல்ல தூக்கி நிப்பாட்டினவங்க. அதுக்கு பிறகு தந்தை பெரியார் அதை மக்கள் சொல்ல மாத்தினாரு. அதனால அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால பெரியாருடைய படத்தையும் இந்த பக்கம் அண்ணாவுடைய படத்தையும் வச்சா கதறிட்டானுங்களா? இதை நம்ம ஆளுங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. யோ ஓட்டு வேணும்னா நீ வந்து பெரியாரை தூக்கிட்டு வருவேன். இவங்க அப்படிதான் வேலை பார்ப்பாங்க. அம்பேத்கரை தூக்கிட்டு வரலையா? அம்பேத்கர்லாம் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு. அந்த அம்பேத்கரை இந்துவா மாத்த ட்ரை பண்ணாங்க. தோழர் பகத்சிங் இந்த நாட்டின் விடுதலைக்காக 23 வயசுல தூக்குல தொங்குனவரு. அவர் நான் ஏன் நாத்திகனானேன்னு கடிதம் எழுதினாரு. கடைசி கடிதம். நான் ஏன் தெரியுமா கடவுளை மறுக்கிறேன், நான் ஏன் தெரியுமா நாத்திகனானே அப்படின்னு அவர் கடிதம் எழுதி வச்சுட்டு செத்தாரு. தூக்கு மேடையில கூட லெனினுடைய அரசும் புரட்சியும் என்ற புத்தகத்தை வச்சுட்டு கம்பீரமா நின்னவர் பகத்சிங். அவரை காவி அடிச்சுட்டாங்க, காந்திய காவி அடிச்சாங்க. ஆளு பாக்குறவங்கள அப்புறம் காவி அடிச்சு உள்ள உட்கார வச்சுக்கிறது. இப்ப கடைசியில பெரியார தூக்குனா பெரியார் பெரிய நெருப்பு இல்லையா? அவர் எரிமலைங்க. அவர் எதற்கும் அசைந்து கொடுக்காத தெளிந்த சித்தாந்தமா உடையவர். அவரை தூக்கிட்டு போய் வைக்கிறானுங்க. நம்ம ஆளுகள்லாம் போட்டு பொழந்த பிறகு அதிமுக போய் சொல்லுவாங்க, இதை வச்சோம்னா நிறைய பேச்சு பொருளாகும், அதை விட்டுருங்க, அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க தான் அடிமைக்கு எழுதி கொடுத்துருக்காங்களே. அடிமை கூட இல்ல, கொத்தடிமையா நான் இருக்கேன்னு எழுதி கொடுத்துருக்காருல அண்ணன் எடப்பாடியார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த படத்தை அகற்றிட்டார். ஒரு படத்துல பெரியாரும் அண்ணாவும் இருப்பாங்க, இன்னொரு படத்துல பெரியார் அகற்றப்பட்டிருப்பாங்க. பாருங்களேன், பாத்தீங்கல்ல? கடைசியில் அடிச்ச அடியில பெரியார தூக்கிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரியாரெல்லாம் கொண்டு செலுத்துற அளவுக்கு நீங்க ஒரு ஆளே கிடையாது. ஏனென்றால் பெரியார் பெரும் நெருப்பு மட்டும் இல்ல, துடியான ஆளு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அத்தை கருப்புசாமி துடியான சாமி, அத்தை காளியத்தா துடியான சாமின்னுவாங்க. துடியான சாமின்னா தப்புன்னு போட்டு அடிச்சு விழுக்கிற ஒரு சாமிக்கு பேர் தான் துடியான சாமின்னு எங்க ஊர்ல பேரு.
திராவிடம் என்கிற மகத்தான அரசியலை கட்டமைச்ச துடியான மனுஷன் எங்க ஐயா பெரியாரு. அவர் போட்டெல்லாம் வச்செல்லாம் நீங்களாம் சமாளிக்க முடியாது தம்பி. அதனாலதான் போட்டு அடிச்சோம். இன்னைக்கு நம்ம அடிமை அவரை விட்டு கொடுத்துட்டாரு. அப்படிதான் வைப்போம் நாங்க திராவிட ஆட்சின்னு, அப்படிதான் வைப்போம் நாங்க திராவிட கட்சி, முடிஞ்சா கூட்டணியில இருன்னு கலாச்சி விட்டுருக்கலாம்ல, முடியாது இல்ல. ஏன்னா நம்மளே அடிமையாகி ரொம்ப நாளாச்சு. ஆக மொத்தம் பெரியாரை காட்டி கூட ஓட்டு பொறுக்க ஒரு கூட்டம் தயாரா இருக்கு நண்பர்களே. பார்த்துருங்க. எந்த வழியிலையும் வர்ற தயாரா இந்த சங்கி கும்பல் இருக்கு. எந்த ஏரியாவில் பார்த்தாலும் அடிச்சு துரத்துற வேலையை நம்ம பார்க்கணும்.